அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களுடன் உங்கள் நண்பன் 946. ஸோ இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, நான் வேலை முடிஞ்சு வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோடய வண்டி வந்துட்டுருக்கு, பிக்கப்புக்காக வந்துட்டுருக்கு. ஸோ பிக்கப் பண்ணிட்டு நான் கிளம்புவேன் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி வண்டி கொண்டு வரல நான் இன்றைக்கி. ஸோ அதனால் வண்டி வந்துட்டுருக்கு, ஃபோன் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம வண்டி வந்தவுடனே நம்ம கிளம்புவோம். ஓகே நம்பர்களே, எல்லாம் நீங்கள் வேறு லெவலாக இருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிடுங்க. ஓகே, மறந்துடாதீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்னடான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ டிராஃபிக்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ டிராஃபிக்லாம் போயிட்டு தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து தும்பூர் மைண்ட் ரோடு, பெங்களூர்லேருந்து தும்பூர் போகிற ரோடு மைண்ட் ரோடு. மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரோ அது. ஆமாம், பார்த்தீங்கன்னா வண்டிக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கு. பார்ப்போம் யாருக்காவது உங்களுக்கு அந்த டிராஃபிக் இந்த மாதிரி ஒரு சிக்கலான டிராஃபிக்லாம் பயணிக்கக்கூடிய ஜனங்களாக இருந்தால் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க. அதுதான் என்னோடய வேண்டல். அவசரப்படாதீங்க. ஆமாம், நல்லா பொறுமையாக போய் நிதானமாக போய் வீட்டை போய் சேருங்க. எல்லாம் நம்மளுக்காக, நமக்கு ஒரு 2 பேர் வீட்டில் காத்துட்ருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக நம்ம நிதானமாக பயணிச்சு தான் ஆகணும். நம்ம வேலை முடிச்சாச்சு, கொஞ்சம் ஆத்திரத்தில் போகக்கூடாது, பொறுமையாக போங்க வீட்டுக்கு. எல்லாமே சந்தோஷமாக போய்ட்டு சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஓகே நண்பர்களே, ஸோ அதுக்காக தான் ஒரு சிறிய பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லி தான், என்னுடைய வண்டி வர வரைக்கும் ஒரு சிறிய பதிவு போடலாம்னு சொல்லி தான் பதிவு எடுத்துருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ தான் நானும் வந்து என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து இப்போ தான் நிற்கிறேன். நானும் இங்கே வெளியெல்லாம் போன வந்து போய்ட்டு வந்து இப்போ தான் நான் வேலையை முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாவம் எங்கேயோ வெளியூருக்காருங்க பாவம். அவங்க வந்து இங்கே எப்போவுமே வந்து அது மாதிரி தான், சரி வெங்காயம், ஒரு சில பூண்டு அந்த மாதிரிலாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும், பொருள் நல்லாயிருக்கும். ஒரு குறைந்த விலையில் தரமான பொருளெல்லாம் கிடைக்கும். யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. யாராவது வந்தீங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம், நம்பிக்கையோடு வாங்கிட்டு போகலாம். பாவம் ஒரு ஏதோ அவங்களுடைய கஷ்டத்துக்கு அந்த மாதிரி வேலை விற்றுட்டு போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை. காட்டுற பாருங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இஞ்சி இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆமாம், அதுதான் ஒரு குறிப்பிட்ட விலையில் வாங்கிட்டு போகலாம். அது குறைவான விலையில் தரமாக வாங்கிட்டு போகலாம். நிறைய பேர் ஹோட்டலில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆமாங்க, ஹோட்டல் யூஸ் பண்ணுறவங்களாம், டெய்லி யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆமாம், நிறைய வந்து காலையிலேருந்து வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க. இவங்களுக்கு கடை அந்த மாதிரி ஒரு வசதியெலாம் ஒன்றும் கிடையாது. பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கடைலாம் எதுவும் இருக்காது, சும்மா ரோட் சைடில் வச்சு விற்றுட்டுருப்பாங்க. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபுட்பாத் மேலே. சரிங்களா, அவ்வளோதான், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கடை அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. மழை வந்தால் சும்மா அப்படியே எங்கேயோ சைடில் போய் ஒதுங்கிடுவாங்க. எல்லாம் மழையில் வந்து ஒரு தாழ்பால் போட்டு மூடி வச்சுட்டு போய்ட்டு ஒதுங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து எல்லாம் இங்கே உட்காந்து எல்லாம் வியாபாரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. இந்த மாதிரி வந்து டீ விற்கிறவங்களுக்கும் சரி, அது மாதிரியெல்லாம் வந்து இஞ்சி வாங்கிட்டு போய் இஞ்சி டீ எல்லாம் பண்ணுறவங்களாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு சீப்பான முறையில் வந்து ரொம்ப பிரமாதமாக இப்போ வந்து அஜய் காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிட்டு இந்த இடத்த வந்து எவ்வளோ சுத்தம் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. இடம் பார்த்தீங்களா எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஆமாம், அந்த மாதிரி ரொம்ப நல்லா எளிமையாக சுத்தம் பண்ணி வச்சுட்டு ரோடுக்கு வந்து எந்த ஒரு எஞ்சி இல்லாமல் போவோம். அவங்களோட கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி போவோம், இப்படியே இருக்கிறாங்க போவோம் மக்கள். கடவுள் செயல் எல்லாம் நல்லது நடக்கணும், அவங்களுக்கும் நல்லா வைக்கணும் கடவுள். ஓகே நண்பர்களே, வாங்க பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம பதிவை தவிர முடித்து கொள்வோம். நம்ம வண்டி வர டைம் ஆச்சு. சரிங்களா, ஏதோ இங்கே நிற்கிற நேரத்துக்கு சும்மா சைடில் ஏதோ ரோட் சைடில் இருக்கிற ஒரு வியாபாரத்தை காட்டினேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டிடுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்க வரை உங்களுடன் உங்கள் நண்பன் 946. ஓகே, பை, see you.